இன்றைக்கி நம்ம இந்த ஆர்கம் ப்ராடக்ட் ஹை ப்ரெஷர் வாட்டர் பம்பை பற்றினா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 1300 பார் வந்து மேக்ஸிமம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. 528 லிட்ரு வந்து ஒரு ஹவருக்கு வந்து ப்ரெஷராக வெளியே இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500 வாட்ஸ். இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஆல்ரெடி இதை நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ எல்லாருக்குமே கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதுலேயே கன்று கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷராக வர்றதுக்காக ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் ஃபில்ட்ரு, இது வந்து இன்லெட்டுக்கு. இதுவும் இன்லெட் வந்து டேப்பில் மாட்டுறதுக்கான ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்டு கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு, 1 இயர்க்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன ப்ராடக்ட் இதில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபோம் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு இன்லெட் ஓஸு, இது வந்து மிஷினில் மாட்டுறதுக்கு. இது வந்து ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாமே தனித்தனியாக தான் இருந்துச்சு. நாங்கள் தான் இப்போ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன் லென்த்து. இது வந்து இன்லெட்டுக்காக. அவுட்லெட் ஓஸ் வந்து ஒரு 8 மீட்ரு வரைக்கும் ஓஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. அடுத்து நம்மளோட பம்பை பார்த்துருவோம். இதை நம்ம ப்ரெஷர் பம்போட மோட்ரு. இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா டீட்டெயிலாக மேலேயும் ஒரு ஸ்டிக்கரில் போட்டிருக்கு. அடுத்து இந்த ப்ரெஷர் கேஜ் மீட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆயிலு ஆல்ரெடி ஃபுல்லாகி தான் வரும், நம்ம வேணாலும் ஊற்றிக்கலாம். இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பரில் வந்து நமக்கு இந்த பம்பு ஹெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் போச்சு அப்படின்னாலுமே நம்ம இது காப்பரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து அவுட்லெட்டை ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது வந்து அவுட்லெட்டில் அந்த ஃபில்ட்ரோடையே வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த கீழே அவுட்லெட்டில் கனெக்ஷன் கொடுத்துக்கும். அடுத்து வந்து அவுட்லெட் ஓஸ் வந்து மாட்டுறது சிம்பிள் தான். ஆல்ரெடி தனியாக தான் இருக்கும். இது எப்படி மாட்டணும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இது வந்து லாக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இந்த ஓஸை மட்டும் லாக் பண்ணிட்டோம்ட்டு இந்த மரையை ஏற்றிட்டோம்னா அது சரி லாக் ஆகி நின்றுக்கும். அடுத்து வந்து இது ஒரு புஷ்ஷிங் டைப் தான். புஷ் பண்ணி லாக் பண்ணணும். இந்த மாதிரி இழுத்து புஷ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், அப்படி சார் நின்றுக்கும். இது வந்து ஃபில்ட்ரு, ஓஸில் போடுறதுக்கு அவுட்லெட் ஃபில்ட்ரு. இதையும் கனெக்ஷன் நம்ம தான் பண்ணணும். அடுத்து வந்து இன்லெட் பார்த்துருவோம். இன்லெட்டும் ரொம்பவே ஈஸி தான். ஓஸ் இது ஒரு புஷ் மாதிரி தான் இருக்கும். நான் டெஃப்லான் போட்டிருக்கேன் காப்பர்ன்றனால. இப்படி புஷ் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ளே அது லாக் ஆகிரும். லாக் ஆனதுக்கப்புறம் இந்த மரையை எடுத்து டைட் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஓஸு, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பைப் வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு த்ரெட்டு, இது த்ரெட்டு இருக்கிறத கரெக்டாக போட்டுட்டு லாக் பண்ணிடணும். இதுலேயே வாசர் இருக்கனால மேக்ஸிமம் நமக்கு லீக் ஆகாது. அதே மாதிரி இந்த எட்ஜில் இதை மாட்டிடு கனெக்ஷன் பண்ணிடுது. அதே புஷ் டைப் தான். இந்த ஒரு எட்ஜை அதே மாதிரியே புஷ் டைப்பில் லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டை போட்டுருவேன். டெஃப்லான் எதுக்காக போட்டிருக்கோன்னா இடையில எதுவும் சப்போஸ் ஃபியூச்சரில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி டெஃப்லான் எதுக்கும் போட்டோம், அந்த மாதிரி காப்பன்றனால. ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துறோம் எப்படி ஒர்க் ஆகும். இந்த ஃபோர்ஸ் மேலே போகுது. டயர்